சுவையான ஆட்டுக்கால் குழம்பு இன்றைக்கி வீட்டில் வச்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது, ருசியாகவும் இருக்குது. இங்கே பாருங்கள், ஆட்டுக்கால் காட்டுற பாருங்கள். ஆட்டுக்காலோட காயெல்லாம் போட்டு வச்சா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். பீன்ஸு ஆட்டுக்காலெலாம் போட்டு வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுப்பில் குக்கர் வச்சுக்கிறேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். குக்கர் சூடாகட்டும். ஒரு 8 பல்லு பூண்டு, 3 துண்டு இஞ்சி சேர்த்திக்கிறேன். 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிறேன். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 20 சின்ன வெங்காயம் இருக்கும். தக்காளி இந்த 2 சைஸ், இந்த மாதிரி தக்காளி 2 சைஸில் கட் பண்ணி போட்டுக்கிறேன். 2 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். இதோடவே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 1 ஸ்பூன் ஆட்டம் எண்ணெய் ஊற்றி வணக்கிக்கிறேன். நல்லா அப்படியே வணங்கட்டும். கரண்டில் அப்படியே கிளறி விட்டுக்கலாம். தீ கம்மியாக வச்சு பதமாக நல்லா வணக்கிக்கலாம். கலர் நல்லா மாறி வரட்டும். தேங்காய் சேர்த்திக்கிறேன். 1 கப்பு தேங்காய் சேர்த்திக்கிறேன். இந்த தேங்காயை சேர்த்து அப்படியே நல்லா வணக்கிக்கிறேன். வணங்கட்டும். இந்த மசாலா அரைச்சி ஊற்றினா ஆட்டுக்கால் குழம்புக்கு இன்னும் டேஸ்ட் அதிகமாக கூடும். அடுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். ஒரு 4 தழை கருவேப்பிலை தழை சேர்த்திக்கிறேன். கருவேப்பிலை தழை சேர்த்து நல்லா வணக்கிக்கிறேன். வணக்கி அதோடு போட்டு அரைச்சிட்றேன். அடுத்து குக்கர் வச்சு எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பட்டை ஒரு 3 துண்டு பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிக்கட்டும். அடுத்து ஆட்டுக்கால் பாருங்கள், 2 ஆட்டுக்கால் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஆட்டுக்காலை சேர்த்திக்கிறேன். இதுக்கு டேஸ்ட் கொடுக்குறதே இந்த ஆட்டுக்கால் தான். இந்த காலை சேர்த்திக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கிறேன். வீட்டில் அரைச்ச மட்டன் மசால் தாங்க. மட்டன் குழம்புக்குன்னு தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். அதே தான் சேர்த்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் ஆட்டம் சேர்த்திக்கிறேன். கறி மசால் 1/2 ஸ்பூன் ஆட்டம் சேர்த்திக்கிறேன். மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன். இது டேஸ்ட் கொடுக்குறதே இந்த மசாலா போட்டால் இன்னும் டேஸ்ட் ரொம்ப கொடுக்கும். இந்த வீடியோவை அடுத்த வீடியோவில் போடுறேன். மட்டன் மசாலா அரைக்கிறத ஒரு 5 பீன்ஸ் ஆட்டம் பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். 2 உருளைக்கிழங்கு பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். உருளைக்கிழங்கு காயெல்லாம் போட்டால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டால் இன்னும் நல்லா மசாலா நல்லா கலந்து வரும். அடுத்து அரைச்சி வச்ச இந்த வெங்காயம் தக்காளி மசாலா இருக்குது. அந்த மசாலா சேர்த்திக்கிறேன். மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கிளறவே நம்மளுக்கு நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு. தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்திக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கருவேப்பிலை தழை மேலே தூவிக்கலாம். மல்லித்தலையும் தூவிக்கலாம். மூடி வச்சு ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டால் போதும். நல்லா குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சுவையான ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறக்கே அற்புதமாக இருக்குது. பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அருமையான ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாதத்தில் ஊற்றி சாப்பிட வேண்டியதா. சுவையான ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.